இருந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் பணத்தில் 20.5% மகாராஷ்டிராவும், கேரளா 19.7%, 10.4% தமிழ்நாடும் பெறுகின்றன. தெலுங்கானா 8.1% அளவுக்கும், கர்நாடகா 7.7% அளவுக்கும் வளைகுடா நாடுகளில் இருந்து வருவாய் ஈட்டுகின்றன. அதாவது மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா மற்றும் கர்நாடகா ஆகிய 5 மாநிலங்கள் மட்டும் வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வரும் பணத்தில் 66%க்கும் அதிகமான பணத்தை பெறுகின்றன. இந்நிலையில் ஈரானில் தொடரும் போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் வசிப்பவர்கள் இந்தியாவுக்கு பணம் அனுப்புவதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணியாற்றி வரும் பலர் தாயகம் திரும்புவது குறித்து பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் வளைகுடா நாடுகளில் இருந்து அதிக வருவாய் பெறும் மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஈரான் போர் காரணமாக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு போன்றவை நேரடி பாதிப்பு என்றால், மற்றொரு பக்கம் மறைமுக பாதிப்புகளும் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக வெளிநாடு வாழ் இந்தியர்களால் தாய்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும் பணத்தின் அளவு வெகுவாக குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்கா, இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் 2 வாரத்திற்கு மேலாக நீடித்து வருவதால் உலகம் முழுவதும் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. நேரடி பாதிப்புகள் ஒரு பக்கம் என்றால், மறைமுகமாகவும் பல்வேறு பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவில் இருந்து வளைகுடா நாடுகளுக்கு சென்று பணியாற்றுவோருக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளில் சுமார் 1 கோடி இந்தியர்கள் வசிக்கும் நிலையில் இந்தியாவுக்கு அதிக அளவில் பணம் அனுப்பி வைக்கும் பிரதேசமாக வளைகுடா நாடுகள் உள்ளன. உலகம் முழுவதும் இருந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் பணத்தில் 1/3 பங்கு பணம் வளைகுடா நாடுகளில் இருந்தே பெறப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட பணத்தில் வளைகுடா நாடுகளில் இருந்து மட்டுமே 38% பணம் அனுப்பப்பட்டுள்ளதும், அதிலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து மட்டும் 19.2% பணம் அனுப்பப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வளைகுடா நாடு